தூக்கி சுழற்ற வேண்டும். உங்களுடைய செல்போனை எடுத்து லைட்டை அணைத்து ஆன் பண்ணுங்கண்ணா போல. நான் பார்த்தேன், ஐயா உங்களுக்கு செட்டே ஆகாது. எதுக்கு முன்னாடி போன வாரம் அப்படிதான் என்ன பண்ணாரு, இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒன்று போனார், தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா? ரேம்ப் வாக்குனா என்னன்னா, என் தளபதி அந்த ரேம்ப் மேல வந்தா 10 சிங்கம் சேர்ந்தா எப்படி வருமோ அதுதான் ரேம்ப் வாக்கு. வாக்கிங் போற மாதிரி வருதுன்னா ரேம்ப் வாக்கு கிடையாது. தயவு செய்து நல்லா ட்ரைனிங் எடுத்துங்க. அப்புறம் நாங்கள் வந்து காப்பி ரைட்ஸ் கேட்போம். ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிக்க போது நிறைய பேர் சொன்னாங்க, அவருக்கு சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு, கமல் கட்சி ஆரம்பிச்சாரு, ராமராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, இவரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, இவங்கெல்லாம் காணாம போனாங்கன்னு சொன்னாங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சு முதல்ல காணாம போன ஒரு கட்சி இந்த ஆமகரி கட்சி. அது பேர் சொல்ல நாங்க விரும்பல. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா எடப்பாடி பிரச்சாரத்துக்கே ஓட்டாரு. இந்தியாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் போன தலைவர் யாருன்னா ஐயா எடப்பாடி அவருக்கு மட்டும்தான். 140 வருஷம் காங்கிரஸ். இன்னைக்குதான் திமுக கூட சண்டை போடுது. ஏன்? எங்க அண்ணன் சொன்னாரு, ஆட்சியிலையும் பங்கு தருவேன், அதிகாரத்திலையும் பங்கு தருவேன். நீ சண்டை போடுது. இது பரவாயில்ல. ஒரு அக்கா ஒன்று இருக்கு. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பழம் நழுவி பாலில் விழுந்தது. அந்த பழம் நழுவி பாலில் ஊந்தா எங்களுக்குன்னா, மூக்காச்சாலின் காலில் ஊந்தா எங்களுக்குன்னா வந்தது. ஆனால் நீ என்ன பண்ணீங்க? 4க்கு 4 ரூமில் உட்காந்து அரசியல் பண்றோமா? 4க்கு 4 ரூம்ல உட்காந்து என் தலைவன் அரசியல் பண்ணாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நாள் 50 லட்சம் பேர் அதை உட்காந்து பார்க்கலாம். எத்தனை பேரு? 50 லட்சம் பேர் உட்காந்து பார்க்கலாம். எங்க தொண்டர்களை வந்து மற்ற கட்சிக்கு விலைக்கு வைக்கல. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, நல்லா சொல்றேன் கேட்டுங்க. எங்க தொண்டர்களை எங்க அண்ணன் யாருக்கிட்டையும் அடமானம் வைக்கல. 200 கோடி சம்பளத்தை தூக்கி போட்டு இந்த மக்களுக்காக நல்லா செய்யணும் ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள். தயவு செய்து அதை பத்தி பேசாதீங்க. அதான் நாங்க சொல்றோமே, பழம் நழுவி காலில் பாலில் விழுட்டோம், இல்லை நீங்க மூக்காச்சாலின் காலில் போய் விழுணும், இல்லை அவரு உங்க காலில் போய் விழுட்டோம், அது உங்களுடைய கட்சியோடைய பிரச்சனை. அதுல நாங்க தலையிட விரும்பல. 2வது இன்னொருத்தர் இருக்கிறார் இந்த தொகுதியோடைய எம்எல்ஏவா, ஐயா உதயநிதி அவர்கள். அவரு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு மாசத்துக்கு ஒரு நாள் வெளியே வந்து நைட்டா டெல்லிக்கு போற ஆள் இல்ல. யார் அவர் சொல்றாரு. நான் கேட்கிறோம், இந்த